சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிசிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பற்றி நம்ம அந்த கிளாஸில் வந்து விவாதிப்போம். சரிங்களா, நம்ம கொஸ்டின் உள்ள போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சார். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லைட் இயர் இஸ் அப்படின்னான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒளி ஆண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒளி ஆண்டு என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒளின்றதுனா அது வெளிச்சம். அந்த ஒளியானது ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போது ஒரு ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் தூரம். சரிங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர். சரி, எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாமில். ஒளி ஆண்டினுடைய இது கேட்பாங்க, வேல்யூ கேட்பாங்க. 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். சரிங்களா, சில டைமில் வந்து 9.46 × 10⁻15 மீட்டர்ன்ற கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க. சரிங்களா, எனக்கு கிலோமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரி, இது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், அந்த வேலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம், அப்படி ஒரு நிமிடம் ஒரு மினிட்ஸ் எடுத்திங்கன்னா 60 செகண்ட் இருக்குது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 × 60. சரிங்களா, ஒரு நிமிடம் 60 × 60. அப்போ ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, இன்ட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள்? 365.25 சரிங்களா நாட்கள் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். ஒளியினுடைய திசைவேகம் வெலாசிட்டி 3 × 10⁸. சரிங்களா, அந்த வேல்யூலாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.46 × 10⁻15 மீட்டர்ன்றது வரும். சரிங்களா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, 60 × 60 என்பது ஒரு ஹவருக்கான செகண்டு. சரிங்களா, 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 365.25 என்பது ஒரு வருடம். அதோடைய வெலாசிட்டின்றது 3 × 10⁸. சரி, லைட்டோட வெலாசிட்டி 3 × 10⁸ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.46 × 10⁻15 மீட்டர்ன்றது வரும். சரிங்களா, அப்போ ஒரு ஒளி ஆண்டு என்பது என்னது? ஒரு ஒளி ஒரு வருடத்தில் பயணிக்கும் தூரம் என்றதை மறக்கூடாது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போவோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிலவில் ஒளி கேட்காது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சவுண்ட் இஸ் நாட் ஆடியபிள் இன் மூன் ஒய். ஏன் வந்து பார்த்தோம்னா நிலவில் வந்து சவுண்டு கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சவுண்டு ஒளி வந்து கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகம் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பரவும், இல்லைனா பரவாது. சரிங்களா, ஏன்னா வளிமண்டலம் சந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் என்பது இல்லை. பி தான் இதுக்கான ஆன்சர். சில வளிமண்டலம்ன்றது அதில் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறது, பேசுகிறது கேட்க முடியல. அது பூமியுடைய மேற்பரப்பில் வந்து நம்ம பேசும்போது நான் கேட்க முடியும், மற்றவங்க கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று என்ற ஊடகம் இருக்கிறதுனால தான் காரணம். இப்போ வந்து சந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இல்லை. சரி, சந்திரன் போகிறாங்க, நிலவுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விண்வெளி வீரர்களை எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ரேடியோ அலைகள் மூலமாக தான் அவங்க பேசுவாங்க. அப்போது ரேடியோ அலைகள் மூலமாக தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அங்கே காற்று இல்லை. சரிங்களா, அப்போ ரேடியோ அலைகளை வச்சு நாங்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, அப்போது நிலவில் ஏன் ஒளி கேட்க முடியாதுன்னா அங்கே ஊடகம் என்பது இல்லை. காற்று என்ற ஊடகம் வந்து அங்கே இல்லை, வளிமண்டலம் வந்து அங்கே இல்லை. சரிங்களா, அந்த வளிமண்டலம் என்பது இல்லை என்றதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டெசிபல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசிபல் என்னன்றது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், நம்மளுடைய காது எந்த ஒரு ஒளியை குறைந்தபட்ச ஒளியை கேட்கக்கூடிய இது அளவு தானே சொல்லலாம், அந்த டெசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒளியை கேட்கும், அதான் டெசிபல்னு சொல்லுவாங்க. ஒளியினுடைய சவுண்டோட அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிபல் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆன்சர் கொடுத்துருவாங்க பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். ஒளியினுடைய ஒப்பீட்டு தீவிரம், தேவையற்ற சத்தம், ஒளி டேபிள், ஒரு காந்த செம்புலி, ஒரு பதிவின் கைஃப்ளேர்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஒளியினுடைய ஒப்பீட்டு தீவிரம் தான் அதுக்கான ஆன்சர். இந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, அப்போது டெசிபல் என்பது என்னென்னா நம்மளுடைய காது வந்து குறைந்தபட்ச அளவு கேட்கக்கூடிய சத்தம் தான் அதுக்கான ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காது என்பது 80 டெசிபல் கேட்கும். சரிங்களா, ஒரு 90 டெசிபலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுன்னா உங்களுடைய காது என்பது செயலிழந்து போயிடும். சரிங்களா, சவுண்டு சரியாக கேட்காது. அதை வந்து தெரிஞ்சு வச்சு அப்போ டெசிபல் அளவை வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அதையே கேட்குற விஷயங்களை பண்ணணும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அலைநீளத்தை அதிகரிக்கும் வரிசையில் பின்வரும் வண்ணங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, என்ன எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஆப்ஷன் பாருங்கள், ஆரஞ்சு, இண்டிகோ, மஞ்சள் மற்றும் வயலட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். விப்ஜிஆர். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி என்றது வயலட்டு, ஐனா இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ,
ஆரஞ்சு ரெட் இது வச்சா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயலட் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அலைநீளம் கொண்டது சரிங்களா. அடுத்து ரெண்டாவது அப்போ அதிக அலைநீளம் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சரிங்களா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க போக்குவரத்து சிக்னல்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ தான் ரொம்ப தொலைவில் இருக்கவங்களுக்கு அந்த ரெட் லைட் தெரியும். சரி ஓகே இங்கே ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க இரவு டைமில் ஓகேவா. அப்போது இந்த இடத்துல பாருங்க அலைநீளத்தை வச்சு இந்த இதை வச்சு ஞாபகம் வச்சு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா அலைநீளத்தை அதிகரிக்கும் வரிசையில் பின்வரும் வண்ணங்களை வரிசைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் வரணும் சரிங்களா. வயலட் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது இண்டிகோ. மூணாவது வந்து பார்த்துங்க எல்லோ சரிங்களா. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 2 3 1 சரிங்களா. ஆன்சர் சி சரிங்களா. அப்போது இந்த விப்ஜிஆர் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புற ஊதா கதிர் உதவியுடன் பறக்கும் உயிரினத்தினுடைய பெயரை கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. ஆந்தை ஈக்கள் வவ்வால் தும்பின்னு கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் வேவ் மூலமாக எது வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் தான் ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்னா நான் முதல்ல தெரிஞ்சுங்க சரிங்களா. 20 எட்ஸ் சரிங்களா. இது வந்து 20,000 எட்ஸ் சரிங்களா. இந்த 20 எட்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே இருக்கிறதுனா சொல்லுவாங்க குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த 20,000 எட்ஸுக்கு மேலே இருக்கிறது சரிங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இருக்கிறது வந்து 20,000 எட்ஸுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீ ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது அல்ட்ராசோனிக் வேவ்ன்றது மீ ஒலி மூலமாக எது வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த வவ்வால் எடுத்து ஞாபகம் வச்சுங்க. சரி இந்த வவ்வால் மட்டுமா ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பின்கள் சரிங்களா. ஆற்று ஓங்கிகள் நீ படிச்சிருப்பீங்க பால்ட்டியில் சரிங்களா. 2010 என்ன பண்ணிருப்பாங்க ஆற்று ஓங்கில் சரிங்களா. கங்கை நதியில் வாழக்கூடிய அந்த ஆற்று ஓங்கில் வந்து பார்த்தா தேசிய இதுவாக வந்து விலங்காக கூட அறிவிச்சிருப்பாங்க, நீர்வாழ் விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. அப்போது இது கூட வந்து பார்த்தா டால்பின் நாய்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீ ஒலி மூலமாக தான் என்ன பண்ணும் சில ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அது தெரிஞ்சுக்குமா சரிங்களா. அப்போது புற ஊதா கதிர் உதவியுடன் பறக்கும் உயிரினத்தின் பேர் எதுனா வவ்வால் என்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. குற்றொலி என்னன்னா மீ ஒலி என்னன்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒளி அலைகளை விட கூற்று 1 கொடுத்துருக்காங்க. ஒளி அலைகளை விட ஒளி அலைகள் மாறுபாடு மிகவும் தெளிவாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒளி சரிங்களா. ஒளி மற்றும் இது ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சினா தான் அதுக்கான ஆன்சர் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. ஒளி மற்றும் ஒளி சரிங்களா. ஒளின்றது என்னது சவுண்டு சரிங்களா. இது வந்து லைட்டு. இப்போ வந்து பார்த்தா இந்த ஒளி அலைகள் என்பது என்ன சொல்லுவாங்க இதனுடைய வெலாசிட்டி நம்ம படிச்சிருப்போம் 331 சரிங்களா மீட்டர்/s சரி. இதனுடைய வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர்/s சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளி அலைகள் என்பது என்ன பண்ணோம்னா நீளமானவை. இந்த ஒளி அலைகள் வந்து நீளமானவை. இது வந்து பார்த்தோன்னா குறுகலானது சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர அலைகள்னு சொல்லுவாங்க. இது ஒளி அலைகள் என்ன சொல்லுவாங்க இயந்திர அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லலாம் மின்காந்த அலைகள் சொல்லுவாங்க. மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதோட வேவனுடைய டயக்ராமே பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் நெருக்கங்களாக வரும் சரிங்களா. ஆனால் ஒளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி அலைகளை விட ஒளி அலைகளுடைய மாறுபாடு மிக தெளிவாக தெரியும். கரெக்ட் தான் சரிங்களா. கரெக்டான விஷயம். ஒளி அலைகள் நீளமானவை மற்றும் ஒளி அலைகள் குறுக்காக இருக்கும் அப்படிங்கிற ரெண்டுமே ரைட்டான விஷயம். ஆனால் இதுக்கான கரெக்டான மீனிங் இது சொல்லுதா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுமே கூற்றுமே சரி. ஆனால் இதுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா மேலே இருக்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா வேற, இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேற சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இது சரியான விளக்கம் அல்ல. அப்போ ஆன்சர் என்னது பின்றது தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒளி அலைகள் என்பது மின்காந்த அலைகள் போல இது பண்ணும் சரிங்களா. அதனால தான் அதனுடைய அந்த அலைவு இயக்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமன் விளைவு என்பது என்ன அப்படின்னு கேட்குறேன். ராமன் விளைவு என்பது ஒளியினுடைய சிதறல் சரிங்களா. தான் இதுக்கான ஆன்சர். ஒளியின் சிதறல் தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா. ராமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் கண்டுபிடிச்சார். ராமன் வந்து என்ன கண்டுபிடிச்சார் சர் சி வி ராமன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா 1930 இவருக்கான நோபல் பரிசை கொடுத்தாங்க. ஆசியாவிலே முதலில் வந்து நோபல் பரிசை வின் பண்ணது யாருன்னா இவர் தான் சரிங்களா. 1930. அது மட்டும் இல்லாமல் நம்ம சயின்ஸ் டே சொல்லுவோம் பிப்ரவரி 28 சரிங்களா. அறிவியல் தினம் இவருடைய நினைவாக தான் கொண்டாடப்படுகிறது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. கடல் ஏன் நீல நிறமாக இருக்கின்ற ஒரு ஆய்வு வந்து பண்ணுறாரு சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராலே சொன்ன விஷயம் என்னன்னா ஒளி சிதறல் சரிங்களா. வானம் வந்து பார்த்தா நீல கலர் இருக்குது. அதனால
கடலும் நீல கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பட் ஆனால் இவர் வந்து டீப்பாக வந்து ஆய்வு பண்ணும்போது வானம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, சரி, ஒரு நார்மலான ஒரு நீளமான கலரில் இருக்குது. ஆனால் சீல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரொம்ப அடர்ந்த ஒரு நீல நிறத்தில் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா ஒளிச்சிதறல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமன் தான் பண்ணியிருக்காரு. அப்போ ஒளிச்சிதறலினுடைய விளைவாக காரணமாக தான் இதை ப்ரூவ் பண்ணதால தான் ஒரு நோபல் பரிசு 1930 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இவருடைய நினைவாக சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. சரி, ஆசியாவிலேயே முதலில் நோபல் பரிசு வின் பண்ணது யாரு? சர் சி.வி. ராமன் என்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தூர பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி என்னன்னு கேட்குறான். சரிங்களா, தூர பார்வையை சரி செய்ய பயன்படக்கூடிய ஆடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி ஆடி. சரிங்களா, பி. சரிங்களா, கான்வெக்ஸ் லென்ஸ் தான் அதுக்கு பயன்படும். இது எப்படி ஞாபகம் வச்சுல அப்படின்னா, சார் கிட்ட பார்வை, கிட்ட குழி தோண்டி, சரிங்களா, கிட்ட குழி தோண்டி தூர குவி, தூர குவி. சரிங்களா, மண்ணை தூக்கி என்ன பண்ணோம், மேலே இடத்துல கொஞ்சம் போடணும். சரிங்களா, தூக்கி போடணும், அதான் தூர குவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்ட பார்வையை சரி செய்யணும்னா குவி லென்ஸ். சரிங்களா, கான்கேவ் லென்ஸு. ஆனால் வந்து தூர பார்வையை சரி செய்யணும்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, குழி ஆடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சரிங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா, அப்போ குவி ஆடி என்பது உருவத்தை சிறிதாக பண்ணி காட்டும். சரிங்களா, இந்த குடி ஆடி என்பது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்கேவ் என்பது என்ன பண்ணால் பெருசு பண்ணி காட்டும். சரிங்களா, இந்த பல் டாக்டர்லாம் பார்ப்பீங்க, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து என்ன லென்ஸ்னா அந்த குவி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் பல்ல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது அவங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, சரி, ஓகே சார். அப்போ தூர பார்வையை சரி செய்யணும் குவி ஆடி, அப்போ கிட்ட குழி தோண்டி தூர குவி, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். கூற்று 1, மோட்டார் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பின்புற கண்ணாடி ஒரு குவி கண்ணாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குவி கண்ணாடி நிமிர்ந்த குறைந்து விட்ட மெய்நிகர் படத்தை உருவாக்குறது. சரிங்களா, ரெண்டு விஷயமே கரெக்ட் தான். நீங்கள் பார்ப்பீங்க பைக்கில் போகும்போது என்ன பண்ணால் சைடு மிரர் பார்ப்பீங்க. சைடு மிரரில் வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற லாரியை பெரிய லாரி என்ன பண்ணும், சின்னதாக காட்டும். சரிங்களா, அப்போ குவியாடி என்பது பெரிய ஒரு வந்து சின்னதாக பண்ணி தான் காட்டும். அப்போது கண்ணாடி நிமிர்ந்த குறைந்து விட்ட மெய்நிகர் படத்தை காட்டும். சரிங்களா, விர்ச்சுவல் இமேஜை காட்டும். அப்போது ரெண்டுமே சரி. இதுக்கான சரியான விளக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி ஆடின்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க. சினிமா ஹாலில் உள்ள ப்ரொஜெக்டரில் இருந்து ஒளிக்கற்றையின் பாதையில் காணப்படும் பளபளப்பான துகள்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். ப்ரொஜெக்டரில் இருந்து வெளிப்படும் பளபளப்பான துகள்கள், ஒளியின் பாதையில் தூசி துகளால் ஒளி சிதறல், தூசியின் இயக்கத்தினுடைய பழுப்பு, தூசி துகளினுடைய மின் பண்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம சினிமா தியேட்டர்ஸ் போவோம். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தா சினிமா தியேட்டர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தா லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பளபளப்பு என்பது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி சிதறல். சரிங்களா, அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக ஒளி சிதறல் நடைபெற்று, சரிங்களா, அங்கே வேறு எந்த ஒளி மூலங்களும் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு என்ன தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா, அதான் பளபளப்பாக தெரியுது. அப்போது அங்கே ஒளி சிதறல் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போது ஒளியினுடைய பாதையில் தூசி துகளால் ஒளி சிதறல் நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறது, பளபளப்பாக இருக்குது. நீங்கள் வந்து சினிமா தேட்டர் இரவு டைமில் போகும்போதும் சரி, இல்லை பகல் டைமில் போனாலும் சரி, ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, அப்போ ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சிதறல் மூலமாக நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 166 கொஸ்டின் பாருங்க. காரினுடைய ஹெட் லைட்டிலிருந்து வரும் கதிர்கள் இணையாக வழங்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நம்ம விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெட்லைட் பார்த்துருப்போம், காரோட ஹெட்லைட் பார்த்துருப்போம். அதோட வெளிச்சம் என்பது குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சமானது ரொம்ப பெரிய தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா விரிச்சு காட்டுது. அப்போ பெருசு பண்ணி தான் காட்டுது. அப்போ அங்கே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அப்போ குழி லென்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ ஒளியினுடைய முன் குழிவான லென்ஸானதான் அங்கே பயன்படுதுன்றதை தெரிஞ்சிச்சு. அப்போது ஹெட்லைட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, குழி லென்ஸ், அதாவது என்ன லென்ஸு, கான்கேவ் லென்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுவே சைட் மிரரில் கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா, அதை தெரிஞ்சு காட்டுங்க. அப்போது ஒளி கதிர்களானது அந்த லைட் வெளிச்சம் என்ன ஆகுது, சிதறடிக்கப்படுகிறது. சரிங்களா, எல்லா இடத்துலையும் தொலைவாக காட்டுது பார்த்தீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒளி எந்த இடத்தில் அதிவேகமாக பயணம் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளி எந்த இடத்துல அதிகமாக பயணம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வெற்றிடத்தில் போகாது. சரிங்களா, அது கண்டிப்பாக இதில் வராது. ஆன்சரு காற்று, நீர், இரும்பு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆர்டர் ரொம்ப நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஒளி வந்து சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா திரவ வாயு. சரிங்களா, இது மாதிரி தான் அதோட ட்ராவல்ன்றது ரொம்ப இதுவாக இருக்கும். சரி, ரொம்ப ஸ்பீடாக போகும். அப்போ திடத்தில் வந்து அதிகமாக போகும், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் திரவத்தில். அடுத்து வந்து அதை விட கம்மியானவும் வாயுவில் கம்மியாகும். அப்போது இதில் பார்க்கும்போது ஆப்ஷனில் காற்று அண்டு நீர் வராது. சரிங்களா, எஃகு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடப்பொருள். அப்போது இதில் தான் பண்ண ஒளியானது ரொம்ப ஸ்பீடாக அதிவேகமாக ட்ராவல் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வைரமானது அதே வடிவத்தை கொண்ட கண்ணாடி பிரதிபலிப்பை விட அதிகமாக பிரகாசிக்கிறது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
இப்போ வைரம் வந்து கண்ணனை விட அதிகமாக பிரகாசிக்குதுன்னா பிரகாசிக்குது தான். என்ன காரணம்ன்றது நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, வைரத்தினுடைய ஒளி விலகல் குறியீடு கண்ணாடியை விட குறைவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, என்ன இது எது கரெக்ட் இது தப்புன்றது நம்ம பார்க்கலாம். அப்போ வைரமானது கண்ணாடியை விட ரொம்ப அதிகமாக பள்ளி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியினுடைய அந்த பரப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வைரம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த வைரத்தினுடைய அந்த குறுக்கு பரப்புகள் சில கோணங்கள் சொல்லுவாங்க, அந்த கோணங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒளி பிரதிபலிப்பு என்பது அதிகமாக நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி 20 டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒளி விலகலானது அதிகமாக நடக்கும். சரிங்களா? அப்போ ஒளி விலகல் என்ற விஷயத்தை வச்சு தான் அங்கே வந்து பிரதிபலிப்பானதே நடக்கும். அப்போ கண்ணாடி என்பது ஒரு சமதள பரப்பு, அங்கே ஒளி விலகல் நடக்குமானா நடக்காது. சரிங்களா? அப்போ இதில் ஒளி விலகல் அதிகமாக நடந்தால் தான் பிரதிபலிப்பு என்பது அதிகமாக இருக்கும். அப்போ வைரத்தில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? வைரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் எண் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரதிபலிப்பு என்பது அதிகமாக இருக்கும். சரி, வைரத்தினுடைய ஒளி விலகல் எண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.41. சரிங்களா? கண்ணாடியோட ஒளி விலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 1.51 தான். சரிங்களா? அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களேன், வைரத்தினுடைய ஒளி விலகல் குறியீடு கண்ணாடியை விட குறைவா, தப்பு. வைரமானது தான் அதிகம். சரிங்களா? அப்போ வைரத்தை விட அதிகம் தான் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று தவறு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ உண்மை, ஆர் என்பது தவறானது. அப்போ சி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு ரீசனபிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. தண்ணீரில் காற்று குமிழி எதை போல் செயல்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி விலகலை வச்சு தான் இங்கே சொல்ல முடியும். சரிங்களா? காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து இது பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? நீரில் வந்து ஒளி விலகல் எண் வந்து 1.33. அப்போ தண்ணீரில் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ வாட்டர் இருக்குது. சரிங்களா? சுற்றி வாட்டர் இருக்குன்னு ஆபோசிக்கலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? காற்று குமிழியானது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ ஒளியானது என்ன பண்ணால் தண்ணியை இது பண்ணிட்டு தான் வரும். தண்ணியை பீச்சு அடிச்சா என்ன பண்ணணும், உள்ளே வரும். அப்போ உள்ளே வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி போயிடும். சரிங்களா? இப்போ இப்படி ட்ராவல் பண்ணி இப்படி போகும். அப்போ வரது வந்து பார்த்தா நேராக போகாது. என்ன காரணம்? அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறைந்த ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளி விலகலானது நடைபெறும். சரிங்களா? அது ரொம்ப அதிகமாக நடக்காது, ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அந்த காரணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதனுடைய இது வந்து டயக்ராம் பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழியான ஒரு ஆடி மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? குழி ஆடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குழி ஆடி எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்குன்னு பார்த்தோம். இதோட பிக்சர் பாருங்களேன், அது மாதிரி தான் இருக்குது. அதனால குழி ஆடின்றது அதுக்கான ஆன்சர். சரிங்களா? கான்கேவ் லென்ஸ். சரிங்களா? இந்த ஒளி விலகல் என்னன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சா இதை ஆன்சர் பண்ண முடியும். அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு போகும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. சரிங்களா? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீரின் குறிப்பிட்ட வெப்பத்திறன் 293 கெல்வின் என்பது அதோட வேல்யூ கேட்குறாங்க. அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? அந்த வேல்யூ வந்து நான் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4190. சரிங்களா? ஜூல் kg - 1 k - 1 ஞாபகம் வச்சு. சரிங்களா? சில டைமில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4180 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது நீரினுடைய தன்வெப்ப ஏற்பு திறன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ 4180 கொடுத்துருப்பாங்க, 4190. சரிங்களா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில விஷயத்தில். அதனால் வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரி, இதில் வந்து வேறு விஷயம், இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். Q = சரிங்களா mc ΔT. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q என்பது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட்டு. சரிங்களா? M என்பது மாசு, C என்றது தான் என்னது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரிங்களா? D என்றது வந்து பார்த்தா அதோடைய டெம்பரேச்சருடைய மாறக்கூடிய நிலைகளை பற்றி சொல்றது தான் டெல்டா டின்னு சொல்லுவாங்க. அப்போது தன்வெப்ப ஏற்பத்தினுடைய ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? அது ஞாபகம் வச்சு 4190. சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். கண்ணாடி வெப்பமடையும் போது விரிசல் ஏற்படும், ஆனால் உலோகங்களில் அல்ல. கரெக்ட் தான். கண்ணாடி வந்து வெப்பமடைச்சா என்ன ஆகும், விரிசல் அடைஞ்சிடும். ஆனால் உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமடைந்தால் வந்து விரிசல் அடையாது. உலோகங்கள் அது மாதிரி பண்ணாது. சரிங்களா? உலோகங்கள் வந்து அது மாதிரி பண்ணாது. அப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ரைட்டு. ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். உலோகம் ஒரு நல்ல வெப்ப கடத்தி மற்றும் கண்ணாடி ஒரு மோசமான வெப்ப கடத்தின்னு சொல்கிறாங்க. உலோகங்கள் வெப்ப கடத்தி தான், வெப்பத்தால் அது விரிவடையாது. ஆனால் கண்ணாடி என்பது வெப்பத்தால் விரிவடையக்கூடியது, ஆனால் உடஞ்சி போடும். அதனால என்ன சொல்கிறாங்க, அதையே ஒரு மோசமான வெப்ப கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே உண்மை தான். இதுக்கான சரியான விளக்கம் தான் அதுக்கான ஆன்சர் வரும். ஏன்னா சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏன்றது தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, காணல் நீர் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? காணல் நீரை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம சாலையில் போகும்போதும் சரி, சில பாலைவனத்திலும் சரி, வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு போலியான ஒரு நீர்மம் போன்ற சில விஷயங்கள் தெரியும். சரிங்களா? நீர்கள் தெரியும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணல் நீர்னு சொல்லுவாங்க. அந்த காணல் நீர் எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சமானது வெப்பம் தான் வெளிச்சம் சொல்கிறாங்க. அந்த வெப்பமானது காற்றில் உள்ள துகள்களால் வந்து சிதறடிக்கப்படுகிறது. அதனால தான் என்ன நடக்குதாங்க, மொழியாக்க எதிர்ப்பு நடந்து அந்த காணல் நீரானது ஏற்படுது. இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரதிபலிப்பு, ஒளி விலகல், மொத்த உள் பிரதிபலிப்பு, மாசுபாடு. அப்போது மொத்த உள் பிரதிபலிப்பு இதுக்கு சி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அது வந்து ஞாபகம் வச்சுங்க.
சரிங்களா சார் சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூரியன் உதிப்பது அல்லது மறைவது அதன் காரணமாக சிவப்பு நிறத்தில் தோன்றும். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ரீசன் என்றது என்னன்னு பார்க்கலாம். சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையும் போது சூரியன் குளிர்ச்சியாக இருக்கும். ஒளிவிலகல் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது சிவப்பு கதிர்களை பூமி அடைய செய்கிறது. இதுவும் கிடையாது. ஒளிக்கதிரினுடைய பிரதிபலிப்பு சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது நடைபெறும். அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி, ஒளிக்கதிரினுடைய சிதறல் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவின் போது நடைபெறுகிறது. அப்போ நீங்க உணர்ந்த இதுவும் அதே விஷயம் தான். ராலே ஒளி சிதறலை பத்தி தெரிஞ்சா இதை ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ராலேவனுடைய ஒளி சிதறல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ராலே என்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒளி சிதறலை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஸ்கேட்டரிங் பத்தி சொல்றாரு. ஒளி சிதறலானது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சரிங்களா அலைநீளம். லாம்டானது அலைநீளம். சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்த்தோம் இந்த விப்ஜிஆர். இந்த விப்ஜிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமான அலைநீளம் கொண்டது? ஆர். சரிங்களா, இப்போ ஒளி சிதறல் வந்து அலைநீளத்துக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ அலைநீளம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்கே ஒளி சிதறல்னா வந்திருக்கும், கம்மியாக தான் நடந்திருக்கும். அதனால தான் வானமானது சரிங்களா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் சூரியன் மறைவின் போதும் சரி உதயத்தின் போதும் சிவப்பு நிறத்தில் இருக்கான காரணம். சரிங்களா, ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சு அப்போ ராலே ஒளி சிதறல் தெரிஞ்சுன்னா அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, அப்போ விப்ஜிஆர்ல ஆர் என்பது அதிக அலைநீளம் கொண்டது. அப்போ ஒளி சிதறல்னா நடக்குங்க, கம்மியாக தான் நடக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகுமா? இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். ஸோ அடுத்து பாருங்க, மின்சார அடுப்பில் வெப்பமூட்டும் உறுப்பு தயாரிக்கப்படுகிறது. எதன் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தாமிரம், பிளாட்டினம், நிக்ரோம் மற்றும் டங்ஸ்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எதன் மூலமாக ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் மூலமாக தான். சரிங்களா, நிக்ரோம் என்றால் நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த ஒரு கலவை. சரிங்களா, இதில் நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கும், 20% எது இருக்கும்? குரோமியம் இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த நிக்ரோமனுடைய உருகுநிலை சரிங்களா மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க 1400. சரிங்களா, தோராயமாக சொல்றது 1400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் அது உருகுமா. அப்போது நம்ம மின்சார அடுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அதனால உருகுநிலை அதிகமாக இருக்கனால தான் அதை பயன்படுத்துறாங்க, இல்லைனா அதை பயன்படுத்த முடியாது. அப்போ மின்சார அடுப்புகள் எதிர் பயன்படுத்தா நிக்ரோம் என்ற விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க, உலோக கலவையை பயன்படுத்துறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த டங்ஸ்டன் என்பது உங்களுக்கு தெரியும், மின்சார பல்புகளில் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, அதனுடைய உருகுநிலையும் அதிகம் தான். சரிங்களா, 3380 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை நிலான்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, இதுக்கான பி தான் அதுக்கான ஆன்சர். சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகுமா? ஒளி மூலங்கள் பயணிக்க முடியாது எதுன்னு கேட்குறாங்க. சரி, சவுண்டு எதன் மூலமாக ட்ராவல் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நம்ம முதலே பார்த்து இந்த விஷயம் ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் சந்திரமண்டலத்தில் வந்து வளிமண்டலம் இல்லை, அதனால வந்து அங்கே பேசுறது மற்றவங்களை கேட்காது அப்படின்னு பார்த்தோம். அப்போ வெற்றிடம் இருந்த வில்லு அதில் வந்து பார்த்தோன்னா சவுண்ட் ஆனது போகாது. அப்போது டி தான் இதுக்கான ஆன்சர், வேக்கம். சரிங்களா, திடப்பொருள், திரவம் மற்றும் வாயு. சரிங்களா, இதோட ஆர்டர் படி பார்த்தா திடத்தில் தான் அதிகமாக போகும், நம்ம முதலே பார்த்தோம். சரிங்களா, அப்போ ஒளியானது எதன் மூலம் பயணிக்காதுன்னா வெற்றிடம். சரிங்களா, வெளிச்சம் பயணிக்கலாம், ஆனால் இது வந்து பயணிக்காது. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த வெப்பநிலையில் ஒரு உடல் வெப்ப ஆற்றலை வெளியிடாது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய உடலானது எந்த வெப்ப ஆற்றலை வெளியிடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். 0 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், 273 டிகிரி செல்சியஸ், -273 டிகிரி செல்சியஸ் ஒத்துருக்காங்க. அப்போது -273 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. நம்ம வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் பண்ணலாம், 100 டிகிரி பண்ணலாம், 273 டிகிரி செல்சியஸ் நம்மளோட உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் -273 டிகிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியோட ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. அப்போ உலர் பனிக்கட்டி -57 டிகிரி செல்சியஸ், இது வந்து -273 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நம்ம உடலானது வெப்ப ஆற்றலை வெளியிடாது. சரிங்களா, அப்போ மைனஸ்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, -273 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸுக்கு இடையே கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பை மனிதன் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மனிதன் வந்து எந்த அளவுக்கான அதிர்வெண்ணை கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து சரிங்களா 20000 ஹெர்ட்ஸ், 20000 ஹெர்ட்ஸ். சரிங்களா, இல்லை ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த 200, 2000 அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 20000 ஹெர்ட்ஸ் இதுக்குள்ளே தான் நம்மளால் கேட்க முடியும். இதை குற்றொலின்னு சொல்லுவாங்க. இது கீழே போனால் அது குற்றொலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மேலே மீ ஒலியும் நம்மளால் கேட்க முடியாது, குற்றொலியும் நம்மளால் கேட்க முடியாது. சரிங்களா, அப்போ மனிதனுடைய அளவு என்பது 20 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் அதனுடைய சவுண்டையும் நம்மளால் கேட்க முடியும். சரிங்களா, அப்போ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகுமா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலையான அழுத்தம் கொடுக்கப்பட்ட வெகுஜன வாழ்வினுடைய அளவு முழுமையான வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லா சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இல்லை என்னென்ன லாஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்லஸ் சட்டம், பாய்லின் சட்டம், குறிப்பிட்ட மறைந்த வெப்பம் மற்றும் மறைந்த வெப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நிலையான அழுத்தம், ப்ரெஷர் வந்து நிலையாக இருக்கா. சரிங்களா, வாயுவினுடைய அளவு அப்படின்னா வால்யூம்,
சரிங்களா, வாயுவின் அலைவானது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கின்றாங்க, வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கான இது வந்து என்ன விதி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சார்லஸ் உடைய விதி. சரிங்களா, சார்லஸ் லா. சரிங்களா, இதுக்கான ஆன்சர். இந்த பாயில் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த பாயில் விதி என்பது என்னன்னா ப்ரெஷர், சரிங்களா, டெம்பரேச்சர் வந்து காமனாக இருக்கும், டெம்பரேச்சர் நிலையாக இருக்கும், ப்ரெஷர் ஆனது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சரிங்களா, இது வந்து பாயில் லா. சரிங்களா, அப்போ பாயில் லாவுக்கும் சார்லஸ் லாவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒளி டயோடின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி டயோடு அப்படின்னா போட்டோ டயோடு. சரி, இதனுடைய பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியியல் சைகைகளை மின் சைகைகளாக மாற்றும் பிஎன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியியல் சைகைகளை மின் எப்படி சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம பார் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுவோம். சரிங்களா, எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவோம், ஜிபிஎஸ் ஸ்கேன் பண்ணுறோம். சரிங்களா, நீங்கள் சாப்பிட போகிற இடத்துல ஸ்கேன் பண்ணுவீங்க. அந்த ஸ்கேன் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆன் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தில் தான் அந்த பார் கோடு ஆனது என்ன அது ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகி என்ன ஆகுது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்குள்ளே மின் சைகைகளாக மாறுது. அப்போது ஃபோட்டோ டயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார் கோடில் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, பார் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அப்போ பார் கோடு வந்து நம்ம ஞாபகம் வச்சு இது வந்து என்ன பண்ணோம், ஒளியியல் சைகைகளை மின் சைகைகளாக மாற்றக்கூடிய பிஎன் டயோடு தான் அது இந்த போட்டோ டயோடு. சரிங்களா, இதில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு குழப்பம், என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மின் சைகைகளை ஒளி சைகைகளாக மாற்றக்கூடியது இது அப்படின்னு கேட்பாங்க. மின் சைகைகளை ஒளி சைகைகளாக, அப்போது எல்இடி. சரிங்களா, எல்இடி சொல்லுவாங்களே, லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், மின் சைகைகளை ஒளி சைகைகளாக மாற்றக்கூடியது. சரிங்களா, நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ போட்டோ டயோடு தான் கேட்டிருக்காங்க. அந்த பார் கோடை வச்சு ஞாபகம் வச்சு, அப்போ ஒளியியல் சைகைகளை மின் சைகைகளாக மாற்றும் சந்தீப். சரிங்களா, பிஎன் டயோடு. சரிங்களா, சரி, ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ஓகே கொஸ்டின் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் மாற்ற ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வினாக்கள் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் விவாதிப்போம். சரிங்களா, சரி, ஓகே சார், பாய்.